திரு ரகு, திமுகவுக்கு மாற்று அப்படின்றத சொல்றாரா இல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்றாராங்கிறது தான் முக்கியம் இந்த தேர்தல். கார்த்திகேயன், இன்னைக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவர் பேசுனதுக்கு ஃபயர் விடுறாங்க. நியூட்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாருமே பிரியன்சா சொன்னதுக்கு ஃபயர் விடணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடு. நீங்க வந்து மணல் திருட்டு கல்லை உடைச்சு கடத்துனதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஏடிஎம்கே பத்தி பேசாம இப்படிங்க இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. டிஎம்கே ஆட்சியில நடக்கிற அந்த மணல் திருட்டு அப்புறம் வந்து குவாரி பிரச்சனைகளை பத்தி ஏடிஎம்கே என்னைக்காவது பேசியிருக்கா? ஏன் பேசல? பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் வந்து மறைமுக தொடர்புன்றாருல. இந்த கனிம வள கொள்ளையில டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கணுமா வேண்டாமா? அவரு புதுக்கோட்டையில இறந்த ஜகபர் அலி வேலை செஞ்சது ஏடிஎம்கே கட்சியை சார்ந்த குவாரி ஓனர் கிட்ட. அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவர் மேல கேஸ் இருக்குது. அதை பத்தி அதனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி ஜகபர் அலியை பார்க்கல. இவர் போய் பார்க்கணும்ல, ஏன் பார்க்கல? அப்ப ஏடிஎம்கே பீரியட்ல கொள்ளடிச்சா ஓகேவா? டிஎம்கே ஆட்சியில ஏடிஎம்கே காரங்க மணலையும் இதையும் கல்லையும் கொள்ளடிச்சா ஓகேவா? 2 பேரும் இல்ல கேட்கணும். அதாவது ஒரு ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து குட்கா இதுல வந்து பதுக்கி வச்சதுல குற்றச்சாட்டு இருக்குது, அதை பத்தி பேச வேண்டாமா? அதை விட ஒரு சீரியஸ் அலிகேஷன் ஏதாவது இருக்குதா? ஏடிஎம்கே பத்தி பேசாம ஊழலை பத்தி நீங்க எப்படிங்க பேச முடியும்? எப்படிங்க எதிர்ப்பீங்க? அதாவது இப்போதைக்கு அவர் வந்து ஒரு சீரியஸான அரசியல்வாதினா இந்த பஞ்ச் டயலாக்லாம் தாண்டி எஸ்ஐஆர் பத்தி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க களத்துல? இல்ல உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர்ங்கிறது நிதர்சனம். எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரே வந்துட்டாரு. இவர் சீரியஸான அரசியல்வாதினா, அதுவும் டிஎம்கே ஏடிஎம்கேவோட எஸ்ஐஆர் ரொம்ப ரொம்ப டிவிகேக்கு தான் முக்கியம். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணணும். ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? திமுக ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பவள விழா கட்சியும் பொன் விழா கட்சியும் கடந்த 60 வருடங்கள தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகளும் அவ்வளோ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தேர்தலை சந்திக்காத கட்சி, சின்னம் இல்லாத கட்சி எவ்வளோ தீவிரமா அந்த எஸ்ஐஆர்ல இயங்கி இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எஸ்ஐஆர் பத்தி ஏதாவது ஒரு அவங்கள்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்திருக்குதா? இன்னைக்கே அவர் அதை பத்தி பேசியிருக்கலாம்ல. நீங்க இங்க வரதை விட முக்கியம் அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்க வேண்டியது, நீங்க ஓட்டு போட வேண்டியது. அண்ணா ஆட்சிக்கு ஒன்றும் நீங்க வந்து நினைச்சா பத்தாது, உங்களுக்கு வாக்கு இருக்கணும், அதை செய்யுங்கன்னு சொல்லலாம்ல. அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நல்லா பேசுறவங்களா இருக்காங்களே, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்களா? அந்த ஃபார்மை இப்படிதான் நீங்க பூர்த்தி பண்ணணும், இப்படிதான் கொடுக்கணும். ஆனா ஆட்சிக்கு வர மட்டும் ஆசை இருக்குது, அந்த ஹார்ட் ஒர்க் செய்யறதுக்கு ஆசையே கிடையாது. திமுக மேல எவ்வளவு விமர்சனம் இருக்குங்க எனக்கு. ஆனா ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் போன் பண்ணி கேட்கிறாரு, எங்க போனீங்க, என்ன பண்ணீங்கன்னு. இவர் அதில் பத்தி கவலையே கிடையாது. அதாவது ஒரு மேஜிக்ல ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும். நான் திமுக எதுக்குறேன், திமுக எதுக்குறேன். நான் என்டிகே எதுக்குது, ஏடிஎம்கே கட்சியே திமுக எதிர்ப்புக்காக வந்த கட்சி, பிஜேபி எதுக்குது. அப்புறம் நீங்க மட்டும் என்ன எதுக்குறீங்க? நீங்க என்ன சீமான் எதுக்குறாரு? அதான் சொல்றேன், நான் என்டிகே எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். சோ இப்போ வந்து எல்லாருமே எதுக்கும் போது நீங்க எதுக்குறதுல என்ன பெரிய சிறப்புன்னு கேட்கிறேன். ஏடிஎம்கே கட்சி உருவானது திமுக. அதுதான் அந்த கேள்வியை திரு சாமிநாதன் கேட்கும் போதுதான் இந்த எதிர்ப்புகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறதுக்கு அந்த திரைப்பிரபல்யம்ங்கிறது அவருக்கு உதவி செஞ்சிரும்னு அவர் சொன்னார். கார்த்திகேயன், விஜய்க்கு பாப்புலாரிட்டி கரிஷ்மா இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. விஜயகாந்தோட பெரிய நடிகர், சீமானி வரையும் கம்பேர் பண்ண முடியாது. கணிசமான வாக்குகளை வாங்குவாரு, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய்ங்கிற தனி மனிதர் மேல, அவருக்கு மேல இருக்கிற புகழ்ல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, கோபமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது என்ன ஃபேசினேட் பண்ணுது, எப்படி இவ்வளவு ஆதரவு வருது. ஆனால் அவர் செய்யற அரசியல் மேல 1008 கேள்விகள் இருக்குது. ஆரோக்கியமான அரசியல் இல்ல, காத்திரமான அரசியல் இல்ல. இவரு அதிமுகவை விமர்சிக்கலன்னா 2 விதம். ஒன்று, கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற நிலைப்பாடை கெடுத்துடக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா அதிமுகவை பொருட்படுத்த வேண்டியதில் திமுக தாவேக்கானே பொசிஷன் பண்ணா பைபோலார் பாலிடிக்ஸ்ல நமக்கு லாபம்னு நினைக்கலாம். 2மே ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஏன் அதை நீ அதிமுகவை விமர்சனம் செஞ்சே தீரணும்னு அவரை வலியுறுத்தணுமான்னு கேட்கிறேன். அப்ப நீங்க ஊழல் எதிர்ப்பாளர் இல்லைன்னு ஒத்துக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அது எஸ்பெஷலி யூனிவர்சிட்டிஸ்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. 12 யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கிடையாது, மதுரை காமராஜர் கிடையாது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்ல, எல்லாம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு என்ன காரணம்? கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ அதுக்கு பிஜேபி சம்பந்தம் கிடையாதா? மாணவர்களோட படிப்பு பாதிக்கப்படுறதுக்கு பிஜேபி பொறுப்பு கிடையாதா? சரி, டிஎம்கே மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை பத்தி நீங்க பேச வேண்டாமா?
எஸ்ஐஆர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பிஜேபி காரணம் கிடையாதா? இப்ப வெஸ்ட் பெங்கால்ல 1 crore voters could be excluded சொல்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்காக வந்ததுதான் எஸ்ஐஆர்ன்றாங்க. நாட்டுடைய ஒருமைப்பாட்டையே பாதிக்கக்கூடியது. அதை பத்தி பேச மாட்டீங்களா? ஒரு லைன் கூட பேச மாட்டீங்களா? திரும்ப திரும்ப இட் இஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே இதை சொல்லி 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 நீங்க ஜெயிச்சுட்டே போங்கன்னு சொல்றேன். நீங்க பண்ண அரசியல் என்ன நான் கேட்கிறேன். இது வரைக்கும் நீங்க என்ன பண்ண அரசியல் என்ன? இப்ப வந்து இதை வந்து கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஒரு என்ஜிஓ வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க, அங்க தாக்குதல் நடக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்டா உங்களுக்கு வந்து அது பர்டனா இருக்குது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஸ்டாட்ஸ் தாங்க முக்கியம். நீங்க வந்து பொதுவா நீங்க குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது, ப்ரூஃபோட நம்பர்ஸோட சொல்லணும். உங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது. நீங்க எல்லாமே ஃபேண்டசி பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. டைரக்டா நீங்க பனையூர்ல இருந்து செஞ்சார்ஜ் போட்டு தான் போவீங்க. யாராவது ஒருத்தங்க எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதையாவது நீங்க சொல்லலாம்ல, அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம்ல. சரி, இவர் பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி பேசினாரு, அங்க பாதி நிலங்களை கையகப்படுத்திட்டாங்களே. நியூஸ் படிச்சா வந்து நூற்றுக்கணக்கான கோடி ஏற்கனவே டிரான்சாக்ட் ஆயிடுச்சு, நிறைய மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் போய் சீஃப் மினிஸ்டரை பார்ப்பேன்னு சொன்னாரு, இதுல கோட்டையில் எங்க போய் பார்த்தாரு? அந்த மக்களுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? இங்க இருந்து தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னாரு. நிலம் கையகப்படுத்துறது ஜரூரா போயிட்டு இருக்கு. அதை பத்தி இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? தூய்மை பணியாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பனையூர்ல கூப்பிட்டு டீ கொடுத்தாரு. அவங்களுடைய போராட்டம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய வழக்கறிஞர் அந்த போராட்ட குழு தலைவர் இன்னி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? இல்ல சார், அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரு. எல்லோருக்கும் வீடு, குறைந்தபட்சம் வீட்டில் ஒருத்தர் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், குறைந்தபட்சம் பைக் இருக்கணும், இல்லைன்னா காராவது இருக்கணும், அது இலக்குன்னு அவர் அடுத்த கட்டத்தை இதை எங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்கிறேன். தூய்மை பணியாளர்கள் உங்க நம்பி இருக்கலாம், அங்க போனா அவங்க போராட்டத்தை அஃபெக்ட் பண்ணிடும், நீங்க போகல, அவங்களுடைய போராட்டம் தொடருது, அவங்களுடைய கண்ணீர் கதை தொடருது. நீங்க என்ன பண்ணீங்க? பரந்தூர் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் இன்னும் என்ன கேட்கிறேன்னா, அதாவது தன் கட்சியை சேர்ந்தவர்கள் தற்கூரி இல்லைங்கிற சர்டிபிகேட்டே உங்களுக்கு வந்து டிஎம்கேவோட எம்எல்ஏ கொடுக்க வேண்டியிருக்குது. அது நீங்கள சொல்லணும். ஏன் தற்கூரிகள் இல்லை நீங்கள சொல்லணும். இப்ப திரு எழிலன் வந்து இவங்க தற்கூரிகள் இல்ல, சங்கிகள் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்னங்க பெருமை? அது ரெண்டுமே பெருமைக்குரிய விஷயம் கிடையாதுல்ல. ஒரு அறிவாளியா இருக்கிறதும் சங்கியா, அதாவது நாட்டின் ஒருமைப்பாட்டை கெடுக்கக்கூடிய சங்கியா இல்லாம இருக்கிறதும் நார்மலா இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டியது தானே. படிப்பறிவு உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய குணங்கள் தானே அது. அதுல என்ன உங்களுக்கு பெருமை? அதை அவர் சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுடைய காடரை எஜுகேட் பண்ணி டிஎம்கே சேர்ந்தவங்களாம் எங்களை தற்கூரின்னு சொல்றீங்களே, உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே எங்களை சொல்றாருன்ற பொருள் பேசல. இவர் ரொம்ப புகழ்ந்து பேசின மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. புகழ்ந்து எல்லாம் பேசல. அந்த பசங்க தற்கூரிகள் இல்ல. நம்மளுடைய பிரச்சாரம் அவங்க கிட்ட போல அண்ணா பெரியாரை பத்தி அல்ல நம்ம கட்சியை பத்தி நம்ம திமுக ஆட்சியில செஞ்சது வந்து அவங்களுக்கு போய் சேரல. உரையாடுங்கன்னு சொல்றது வந்து நீங்க உங்களுக்கு அது கிரெடிட் கிடையாது. அவங்க வீணா போயிட போறாங்க. அங்க வந்து கொள்கை இல்லாத தனிநபர் வழிபாடு கூட்டம் அது. அங்க எப்போதுமே இப்படிதான் இருக்கும். அவங்க கிட்ட கொள்கையே இருக்காது, அங்க போய் வீணா போயிட போறாங்கிற கன்சர்ன்ல சொன்னது அது. எனக்கு என்ன, விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. ஆமா, விமர்சிச்சிருக்காரு. அது ஒரு பெருமை மாதிரி சொல்றாரு. அங்கேருந்து ஆதரவு குரல் வருதுன்றாரு. ஆதரவு குரல் அது. இப்ப என்ன, இவரை வந்து எழிலனை வந்து டிஎம்கே வந்து இதை மெமோ கொடுப்பாங்களா? கண்டிப்பாங்களா? அவர் சொன்னது நியாயமான பாயிண்ட். அதை என்னமோ பெருமை மாதிரி நினைச்சுக்கிறாரு. நீங்க அவங்கள எஜுகேட் பண்ண என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆர் பத்தி சொன்னேன். எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோ, அவங்களோட முக்கியமான ஆட்கள் அவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, வட்டமேஜை அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. திரு விஜய் இன்னும் பத்தாதுங்க. அவங்க வந்து நீங்க ஃபார்மை பூர்த்தி பண்றதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வி. களத்துல என்ன நீங்க செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி அவங்களை கேட்கணும்ல. இவர் சர்வசாதாரணமா வந்து இது டைம் ஆகும், கஷ்டம் அப்படிலாம் சொல்றாரு. நீங்க உங்க வாக்காளர்களை கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்புறம் இன்னொன்னு, பிரியன் சார் சொன்ன மாதிரி இவர் தன்னுடைய ரசிகர்களுக்காக மட்டும் தான் கட்சி நடத்துறாரா? இந்த தமிழ்நாட்டு தேர்தலை யாரு நிர்ணயிப்பா? கட்சியை சேராத மக்கள், ஒவ்வொரு ஃப்ளோட்டிங்கா அவங்க ஓட்டு போடுறவங்க. போன எலெக்ஷன்ல டிஎம்கேக்கு போட்டிருப்பாங்க, இந்த எலெக்ஷன்ல வேற யாருக்காவது போடலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன விஷன் கொடுத்துருக்கீங்க? நீங்க சொன்னீங்கல்ல, வீடு, வண்டி, இதெல்லாம் வந்து ஃபேண்டசி பாலிடிக்ஸ்ங்க. எங்க பணம் இருக்கு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே பணம் இல்லாம இருக்கிறோம். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய இருக்குது. வெல்ஃபேர் ஸ்கீம் வேணான்னு சொல்லல, அதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ரோடு போடுறது, பிரிட்ஜ் போடுறதுலாம் அதுக்கு எங்க பணம் இருக்குது? எனக்கு என்னன்னா, இவர் தன்னுடைய ரசிகர்களை அந்த ட்ரோல்ஸாவே வச்சிருக்க விரும்புறான்னு நினைக்கிறேன். அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி அவங்க கை தட்டினா போதும். அதோட முக்கியம், கார்த்திகேயன் 2000 மக்களை கூட்டு வந்திருக்கீங்க. அவங்க சப்போஸ்லி ஃப்ரம் காஞ்சிபுரம். அவங்கள்ட்ட நீங்க பேச வேண்டாமா? உங்களோட குறை என்னன்னு ஒரு 10 பேர் வந்து சொல்லுங்க. சூஸ் பண்ணி ஒரு 5 பெண்கள் 5 ஆண்கள், இந்த காஞ்சிபுரம் ஏரியால என்னென்ன பிரச்சனை இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா,
எவ்வளவு பிரச்சனைகள் பெண்கள் அவரே லிஸ்ட் சொல்லுவாங்க. போட்டார்ல, வாலாஜாபாத்ல என்ன பிரச்சனை, காஞ்சிபுரத்துல அவங்க என்ன நீங்க பிரச்சனை, உங்க யாரோ பாலாறுல என்ன எழுதி பிரச்சனை, கொடுத்தது இவர் அவரே படிக்க- பேசினார். யாரோ எழுதி கொடுத்தது இவர் படிக்க வேணாம். மக்கள் உண்மையா அவங்களுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. பெண்கள் அந்த ஏரியால உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க, தொழிற்சாலையில் உள்ள பிரச்சனையை சொல்லுவாங்க, ரோடு தண்ணி இல்லாத பிரச்சனையை சொல்லுவாங்க. அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? இவர் கடவுள் மாதிரி தரிசனம் கொடுப்பாரு, எல்லாரும் கும்பிட்டுக்கணும், பார்த்து கை தட்டணும், விசில் அடிக்கணும், அப்புறம் சாப்பாடு போடுவாங்க பிரசாதம் மாதிரி, சாப்பிட்டுட்டு போயிடணும். இதுதான் அரசியலா? திமுக அதுதான் உடனே வந்து உங்களை தூக்கி அரியணையில் உட்கார வச்சுருவாங்கல்ல மக்கள்.